அம்மா இவ்வளவு நாள் ஆளு காரணமே எங்க பேர் இருந்தே சாச்சாரி மாத்திட்டேன் நான் வரமாட்டேன் மாத்திர பீ வைத்து சரி பரவாயில்ல இருட்டான் எங்க வெளில நான் போனேன் இன்னும் முழுவதுக்குறேன் வெள்ளக்காரன் நான் குத்துட்டேன் ஆமா முழுவதுக்கு அதான் கேப்பேன் இந்த விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா கேக்குறேன் சாதாரணங்க வெள்ளக்காரன் குத்துட்டேன் கல்யாணம் ஆகுது கோயில் வாங்கிட்டீங்க காலம் மாறி போச்சுடா காலம் மாறி போச்சு நத்த பட்டா பட்டது முன்னே சேடு ஓடி கராச்சாரி கைத்துல தாலி வயித்துல புள்ளிய வாங்கி பண்ணா யாரா என்ன முன்ன போ முன்னாடியே துப்புவான் இதுவரை வாங்கிட்டு வந்தான் ஆனா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான் சாகுது இதெல்லாம் உனக்கு எப்படி எங்க ஆய பிச்சு என்ன கூட்டு போய் நான் போய் பிச்சு யாரா ஒரு பொம்பளை குழந்தை பிறகு ஒரு ஆம்பளை போ எங்க ஆய கண்ணு தெரியும் என்ன கூட்டு போ நான் போய் இச்சு போடுங்க அப்புறம் வழி தெரியாது உனக்கு குழந்தை பிறகு எங்க போவேன் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் ரெடியோ உட்காந்து ஆம்பலாம் கஞ்சி வச்சு பணங்காச்சி ஒரு மாதிரி கோவா தூக்கடாடே ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரி போய் வைங்க போறல எல்லாம் ஆபரேஷன் தான் அதுதான் எங்கெல்லாம் உடம்பு வலிக்கும் உங்களுக்கு வலிக்காது 10 மாசம் எங்கிட்ட வலிக்கும் மாமா வெயிட் வலிக்குது மாமா ஆபரேஷன் பண்ணுது தண்ணி எடுத்துன்னு வந்து கேன் தண்ணி தூக்கி நாளைக்கு வர வேலை எங்க வேலையாச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் வெளிநாட்டு போய் பட்ட பாடி வச்சேன் வெளிநாட்டு போயிட்டு போ உள்நாட்டு போயிட்டு செக்யூரிட்டி ஆட்ட போட்டு கேள்வி கேட்க போறேன் பதில் எப்படி சொல்றேன் பாருங்க சொல்லுவேன் முட்டைக்கு நெருப்பு என்ன இருக்கு முட்டைக்கு நெருப்பு குண்டா மஞ்சள் அதான் குன்றத்திலே இருக்கு வேற எதுவும் தெரியாது வெளிநாட்டு போய் பட்ட பாடி வச்சா கொண்டு நீ கூட்டு பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து நிறைய மன்னர் பரம்பரை குதிரை வண்டியிலே போலாம் நீ என்னது கஷ்டப்படுற நீ வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் கேட்டா நீ எதுவும் கவலைப்படுற நான் பாத்துக்கிறேன் ஆமா சூப்பர் இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கிடையாது ஏய் முட்டைக்கு கொல்ல குண்டா மஞ்சள் கலர் வெளிநாட்டு பட்ட பாடி துன்றத்திலே இருக்கு டிசைன் கலராதீங்க முட்டைக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கா கார்பரேட் சுத்து பத்தி எனக்கு தெரியும் முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும் இட்டு ஆமா இட்டை அந்த மாதிரி நான் கரெக்டா சொல்லிருக்கேன் நடுப்புற முட்டைக்குள்ள குண்டா மஞ்சள் நல்லா யோசனை பண்ணு நான் கேட்ட பதில் முட்டைக்கு நடுப்புற நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள யூ அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை கிடையாது இது உள்ள நீ சொன்னது உள்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பேசுறீங்க சரி பரவாயில்ல இன்னொரு கேள்வி ஆமா கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் ஆமா கொட்டே இல்லாத பழம் கமான் டெல் மீ கமான் இன்னும் முயங்கிறேன் வாழைப்பழம் அதெல்லாம் தான் கொட்டையா இருக்காது பாக்குறீங்க எங்க கொட்டை பாக்குறீங்க அப்படியே முயங்கிறீங்க பைரவன் கடவுள் பைரவர் வாகனம் பாரு சின்ன கத்து இருக்கு மாதிரி அதான் கொட்டை தெரியுமா கொட்டை இல்லாத பழம் என்ன தெரியுமா கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம் அதெல்லாம் கொட்டையா இருக்காது ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட தெரியும் என்ன பெரிய போட்டு நீ வெங்காயம் போட்டு கம்னாடி போட்டு பொண்ணு வந்துக்கிட்டே பொண்ணு விட்டு நீ என்ன பண்ணிக்கிறீங்க வேலைக்கு போட்டு திருப்பி மிஸ்கால் ஓடி போட்டுருவோம் அதான் அப்பா பயந்துட்டாரு என்னுடைய அப்பா எந்த அப்பாவும் ஓடி போன வளர்ந்துட்டு அதுக்குள்ள போய் அதுக்குள்ள ஓடி நெருப்பு சொல்ல அவன் சீராட்டு தண்ணி ஊத்தி அவன் ஊத்துட்டு ரெடியாகிறாங்க போ அதாவது ஒரு பெண்ணின் வயது 21 வயது அந்த 21 வயதுல அப்பா நான் திருமணமே நான் வேணாம் சொல்றேன் எனக்கு திருமணம் செய்யணும்னு நிறைய குழந்தை பிரச்சனை புருஷனா கூட வாங்கி நிறைய நான் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டேன் கடைசி காலத்துல நம் நாட்டு மக்கள் நீ கவலை விடாமா உள்ள பிரியாணி இருக்குது சாப்பிட்டு ரெடியா அது மாத்த நம்ம நீ போ கமான் கமான் இல்ல யாரும் வராம இருக்குது என் நாடு கொள்ளை நாடு நாட்டு காவல்காரன் நேத்து வந்தா உங்களுக்கு இருந்து வந்துக்கிட்டு வர்றா அது குர்றான்னா சுத்தி வரணும் எங்க வந்தா யாரா பிகிரிகிரி லாட்டு போட்டுப்பா பாக்கத்தான் பாக்குற பல்லு இல்லாத பிகிறா பாரு ஏன்டா பல்லில அப்பதான் முத்தம் கொடுத்து சொல்ல பல்லு முட்டாது நான் விளங்காத முல்லை நாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையமலை யானி மணிநாட்டாளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு தர வேண்டிய கப்பபானம் காலமா கழுத்து காலம் இந்த நிகழ்வை கண்ட ஒரு வார காலத்தை பணத்தில்லையே உன்னோடு நான் யாருக்கு யார் டேய் போ முன்னாடி மன்னனுக்கு சொல்றா கப்பபானம் தர முடியாது ஒண்ணு தண்ணி வச்சாலும் நானே தண்ணி ஊறான் இருந்தால் என் மண்ணுக்கு வந்தவர் விருந்து நாடு அவர் எப்போது போரை பணத்தை பெற்றோர் போடா படையெடுத்து வருவான் என்ன பண்ணுறது
எங்க நிலைமை? இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது முப்படை தலைவர் ஆளவன். மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமையில் முப்படை என்ற குரல் கேட்டால் நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்டிப்பாக கட்டு வரும் மாமன்னர்களை முப்படை இருப்பினை இதுவரை நான் உன்னை நம்பியது போல் பார்த்தான் படையெடுக்கும் அளவுக்கு என்னால் தரங்க இனி உன்னை நம்ப நான் தயார். நான் சென்று ஒரு கோட்டை கூட உக்கால 10 கோட்டை அது அச்சாதான் அடிக்க முடியும். உனக்கு தெரியாத விஷயம் போனி முப்படை தலைவரை ஆளவர்கள் இருக்கிற தன் கனகமா கண்ணீர் வடிக்கலமா இப்போதே கட்டளை தாக்குவதும் வெள்ளநாடு சென்று மகநாடு சிறத்தை உன் பாதத்தில் விடுப்பால் முப்படை கொண்டாடி போகிறேன். இல்லை நான் சித்தர் அடி சொல்லுறேன். எத்திரிகளை நான் தும்சம் செய்துட்டு வருகிறேன். நீ வடை மாட்டும் வாழ்ந்து வருவான். இந்த முறையா வெற்றிகளை சீக்கிரம் வந்து நம்ம படலாம் எத்திரி எல்லைக்கு போட போறாரு. இப்ப நாட்டை பாருங்க யாரு? நம்ம நாட்டிய கோட்டைக்காரன் நாகப்படன். அவன் இருக்கிற நம் நாடு மனுஷன் இயற்கை விதியால் ஆண்டவன் தூக்கினான். அவன் இறந்தவத மகன் சிறு குழந்தையா இருந்தான். கதிரவன் பிள்ளை இருந்தான். ஓகே, அவன் இப்ப திருமண வயதில் இருக்கிறான். அவன் நாட்டை ஒப்படைத்துக்கலாம். பேச ஒப்படைச்சலாம். போலாம் எங்க வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதஜாதி வயிறறிய சிரிப்பவர்கள் பெருகஜாதி
அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூன் குருடி செவனராய் நெருங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அதற்கு சேர்த்திய காட்சி நாட்டிலே மனது நாட்டில் முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து சரியோடு என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். அச்சமன்று கோல் கொடுக்க யார் காரணம்? நாம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? அச்சமென்று கோல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பது யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பட்டப்படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம். பட்டப்படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பது யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். தீண்டாம ஒழிப்பதற்கு யார் காரணம்? நம் ஜாதி உயர பாடுபடுவது யார் காரணம்? தீண்டாம ஒழிப்பதற்கு யார் காரணம்? நம் ஜாதி உயர பாடுபடுவது யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புகழறியாத அம்பேத்கர் என்று சொல்லணும். புகழறியாத அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பது யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும்.